திருப்பூரில் இளம்பெண் ரிதன்யா உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் திருப்பூரில் இளம்பெண் ஒருவர் வரதட்சணை கொடுமையால் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் பிரெண்ட்ஸ் கார்டன் பகுதியை சேர்ந்த சுகந்தி என்பவரது மகள் பிரீத்தி. இவருக்கும் ஈரோட்டைச் சேர்ந்த சதீஸ்வர் என்பவருக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது 120 பவுண்ட் நகை, 25 லட்சம் ரூபாய் பணம், 38 லட்சம் இனோவா கார் உள்ளிட்டவற்றை கொடுத்த நிலையில் பெண்ணின் பூர்வீக சொத்து விற்பனை செய்ததில் ரூபாய் 50 லட்சம் பணம் வருவதை அறிந்து அதனை கேட்டு கொடுமைப்படுத்திய நிலையில் 10 மாதத்தில் வரதட்சணை கொடுமை காரணமாக கணவர் வீட்டிலிருந்து வெளியேறி தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். 1 மாதமாக மன உளைச்சலில் இருந்த பிரீத்தி நேற்று மாலை தாயார் வெளியே சென்றபோது வீட்டில் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் தியாகராஜுங்க. நான் பொண்ணுக்கு தாய் மாமன் பொண்ணு தான் என்ன பிரீத்திங்க. சதீஸ்வரன்னு சொல்லி ஈரோடு வீரபஞ்சத்திரத்தில் கல்யாணம் முடிச்சதுங்க. சித்தோடு கொங்கு மகாலில் செப்டம்பர் 15ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சதுங்க. 9 மாதம் ஆச்சு. நல்ல வாழ்க்கை நடத்துவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி தான் அந்த பிள்ளை கொடுத்தோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. காசு பணம் சொத்து அதான் கல்யாணம் முடிச்ச உடனேயே அந்த அவள் பேரில் இருக்கிற 20 லட்ச ரூபா ப்ளஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற இது எல்லாமே அவங்க பேருக்கு எடுத்து மாற்றி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அதுபோக இப்போ ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஷேர் விற்றுது. அந்த பொண்ணு பேரில் இருக்கிற ஷேர் விற்றுது. அந்த 50 லட்ச ரூபாய்க்கு பணம் வேணும் அப்படிங்கிற டார்கெட் பண்ணி அது கார் லோனை முடிச்சு கொடுத்தா காரு விற்று நான் பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு எல்லாமே மணி மோட்டிவ்ல மட்டுமே இருந்துட்டு இருந்து இந்த பிள்ளைய ஒரே டார்ச்சர், காசு பணம் எல்லாமே ஒரே டார்ச்சரு. அவன் தாங்காத இன்னைக்கு 1 மாதம் ஆகி சொத்தை விற்று பணம் கொடுத்தா தான் நீ என் கூட வாழ்வ அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு புள்ள தவறிடுச்சு, பண்ணி இறந்துருச்சு. இதுக்கு நல்ல நீங்க எல்லாம் ஒரு பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு நீதி வழங்கி கொடுக்கணும். இது வரைக்கும் நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு இறந்தது. இது வரைக்கும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆச்சு. 24 மணி நேரத்துல எந்த தொடருமே இல்லாத இருக்கிறாங்க. அவங்க ஈரோட்டில் இருக்கிறாங்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்கிறாங்க, மெட்ராஸ்ல இருக்கிறாங்கிறாங்க. இது வரைக்கும் யாரையுமே கைது செய்யல. பிள்ளையோட அவங்க சார்பா யாருமே வர கிடையாது, முடி கிடையாது. தப்பு செய்யலைன்னா எங்களுக்கு அவங்களை அரெஸ்ட் பண்ணி என்ன தீர்வு, இதுல என்ன நடந்தது, உண்மை தன்மையை விளக்கி என்ன பிரச்சனை அப்படிங்கறது அவங்களே விசாரிச்சு சொல்லணுங்க. மாப்பிள்ளை போய் நேர்ல வரணுங்க. கல்யாணம் முடிச்சு 9 மாசம் குடும்பம் நடத்தி இருக்கிறான். சம்சாரம் செத்து இருக்குது. அவன் வந்திருக்கணுமா இல்லைங்க, பையன் வந்திருக்கணுமா இல்லைங்களா? ஏன் பையன் வரல? அவன் மேல தப்பு இருக்குங்காட்டி வரல. பாடி நாங்க வாங்க மாட்டோம். மாப்பிள்ளை பையன் இல்லாத அந்த பையன் இல்லாத இது வரைக்கும் நான் சதீஸ்வர் இல்லாத என்ன நடந்ததுன்னு சொல்லாத இது வரமாட்டோம். இது பிள்ளையோட போனு எங்களுக்கு முழு ரெக்கார்டு இருக்குது. அது பேசுனது, அவங்க பேசுனது, வரதட்சணை கொடுமைன்னு இவ்வளவு இல்லைங்க. அது அத்தனை அனுபவிச்சு இன்னைக்கு புள்ள நம்ம கிட்ட எங்க இல்ல. இதுக்கெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நியாயத்தை வழங்கி கொடுக்கணும். உங்களை கடவுளா நினைக்கிறா நீங்க தான் எங்களுக்கு நியாயம் வழங்கி கொடுக்கணும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.